வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனல் நாயர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த வீட்டடி மனை தேர்ந்தெடுக்கிறதுல இன்னும் சில ரூல்ஸ் இருக்கு. அதை நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க. பொதுவா ஈசானம் வளர்ந்த சதுர அல்லது செவ்வக மனையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மனையோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நாலு பக்கமும் சில சமயம் நீண்டு இழுத்துட்டு போயிடும். அதை தான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த நான் சொன்ன சதுர செவ்வகம் சொன்னது அந்த வளர்ச்சி இல்லாம சரியா இருக்கக்கூடிய மனை. நம்மளோட வாஸ்து வல்லுநர்களும் சரி, வாஸ்து நூல்களும் சரி, அந்த ஈசான வளர்ந்த மனையை தேர்ந்தெடுக்கலாம், தவறு அல்ல என்று சொல்லி இருக்கிறது. அது ஓகே தான். என்னை பொறுத்தபடி முடிந்தளவு சதுர செவ்வக மனையை தேர்ந்தெடுங்க. ஒருவேளை வளர்ந்துருக்குன்னா ஈசான வளர்ச்சியை தேர்ந்தெடுக்கிறது தப்பு கிடையாது. மற்ற எந்த மூனையும் வளரக்கூடாது. அதாவது அக்னியும் வளரக்கூடாது, கன்னி மூலம் வளரக்கூடாது, வாயு மூலம் வளரக்கூடாது. கண்டிப்பான முறையில வளரவும் கூடாது. அதே மாதிரி வெட்டுப்படவும் கூடாது. அப்ப ஈசான மூனை வெட்டுப்படவும் கூடாது. அது ரொம்ப முக்கியம். வடக்கு, கிழக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் தாழ்வான பள்ளங்கள் இருக்கலாம், ஆறு குளங்கள் இது மாதிரி எல்லாம் இருக்கலாம். இருந்தா அந்த மனையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், தப்பு இல்லை. அதே சமயம் மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் உயரமான கட்டிடங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த மனையை தேர்ந்தெடுக்கலாம், தவறு இல்லை. இதெல்லாம் ஒரு முக்கியமான ரூல். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, வடக்கு ஈசானம், கிழக்கு ஈசானம், அதுக்கப்புறம் தெற்கு அக்னி, அப்புறம் மேற்குல வாயு மூலை. இந்த ஏரியால கொஞ்சம் தெற்குத்தல்கள் இருக்கு அப்படின்னாலும் அந்த மனையை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா தெற்குத்தல் இருக்கிற மனையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. நான் இப்ப சொன்ன இந்த பகுதிக்கு பேர் நம்ம வாஸ்துல என்ன சொல்லுவாங்க, உச்சப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சில வாஸ்துல பெரிய வல்லுநர் இருக்காங்க, இந்த உச்சப்பகுதி நீசப்பகுதி வாஸ்துவில் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம எளிதில் புரிந்து கொள்வது, அதாவது நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்த சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னா நம்ம இந்த உச்சப்பகுதி நீசப்பகுதின்னு சொல்லக்கூடிய இடங்களை நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதைத்தான் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, வடக்கு ஈசானம், கிழக்கு ஈசானம் அப்படிங்கிறோம். அது அதை என்ன சொல்லுவாங்க, உச்சப்பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெற்குத்தல்கள் இருந்தாலும் அது பிரச்சனையில தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி நீசப்பகுதி சொல்லக்கூடிய கிழக்கு அக்னி, அப்புறம் தெற்கு அக்னி, மேற்கு கன்னி, வடக்கு வாயு, இதெல்லாம் தெற்குத்தல்கள் கூடாது. அப்போ நான் இங்க திரும்பவும் சொல்லிக்கிறேன், உச்சம் நீசம் அது வாஸ்துல இல்லை, ஒத்துக்கிறோம். ஆனா எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதற்கு இந்த உச்சமும் நீசமும் உங்களுக்கு உதவுகிறது என்றால் அதை நீங்க கடைபிடிக்கிறது தப்பு இல்லை. சோ இந்த பகுதியில தெற்குத்தல் இருக்கலாம், இந்த பகுதியில தெற்குத்தல் இருக்கக்கூடாது. உச்ச பகுதியில தெற்குத்தல் இருக்கலாம், நீச பகுதியில தெற்குத்தல் இருக்கக்கூடாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் மனை தேர்ந்தெடுக்கக்கூடிய மற்றொரு வழி.